மின்கட்டண உயர்வை திரும்ப பெறும் வரை போராட்டத்தை கைவிடக்கூடாது. குடிமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்கள் விலக்கு ஊர்வலத்தை தொடக்கி வைத்து நேரு எம்எல்ஏ வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி குடிமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்கள் சார்பாக மின்கட்டணம் கடுமையாக உயர்த்தி உள்ளதை திரும்ப பெற வலியுறுத்தியும் மின்துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிடக் கோரியும் தொடர்ந்து 6 நாட்கள் பிரசாரம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. சட்டமன்றத்திற்கு விலக்கேற்றும் போராட்டம் அறிவிக்கப்பட்டு இருந்தது. அதற்காக போராட்டக்காரர்கள் கையில் விளக்குடன் ராஜா தியேட்டர் சந்திப்பு அருகில் ஒன்று கூடினர். அங்கு தொடங்கிய பேரணியை உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடக்கி வைத்து பேசுகையில், மின்கட்டண உயர்வை கண்டித்து தீவிரமாக போராட்டம் நடத்த வேண்டும். அதனை செய்ய வேண்டிய எதிர்க்கட்சிகள் தவறவிட்டன. எனவே புதுச்சேரி குடிமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்கள் மின்கட்டண உயர்வுக்காக போராட்டம் நடத்துவது பாராட்டுக்குரியது. இந்த போராட்டத்தை நிறுத்திவிடக் கூடாது. மக்களின் விழிப்புணர்வை ஏற்படுத்தி எழுச்சியுடன் நடத்த வேண்டும். மின்கட்டண உயர்வு முற்றிலும் திரும்ப பெறும் வரை போராட்டம் நடத்துங்கள் என்றார். இந்த போராட்டத்தில் மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் முருகானந்தம் தலைமை தாங்கினார். இதில் திராவிடர் கழகம் வீரமணி, புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், பீப்பிள்டு பஷர் அகமது, புதுச்சேரி தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ், இயற்கை கலாச்சார பாதுகாப்பு பிராக்லின் பிரான்சுவா, மீனவம் காப்போம் செல்வநாதன், பெரியார் திராவிடர் கழகம் வீரமோகன், தலித் பேரவை ராஜா, HRCBS துணை செயலாளர் மதுரை நாயக்கம், பேப்பர் சிவா, ஐயா கண்ணு, சங்கர், கஜேந்திரன், முருகன், செந்தில், சண்முகம், ராமர், லிங்கம், சீனிவாசன், செந்தில் தண்டபாணி, சண்முகம், சக்திநகர் செந்தில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஊர்வலம் அரசு மருத்துவமனை அருகில் சென்றபோது போலீசார் தடுத்து நிறுத்தினர்.